பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இந்தியாவில் பேராலய அந்தஸ்து பெற்ற 8 தேவாலயங்களில் ஒன்றாகவும் உலக புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாகவும் கீழ்திசை நாடுகளின் லூர்து நகரமாகவும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை பிறப்பு விழாவுடன் நிறைவு பெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். இதன்படி இந்த ஆண்டு பெருவிழா இன்று மாலை 5:45 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதை முன்னிட்டு லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தஞ்சை மறைமாவட்ட சகாராஜ் ஆரோக்கிய அன்னையின் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை புனிதம் செய்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து பேராலய வளாகத்தில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு கடற்கரை சாலை ஆரிய நாட்டு தேர் வழியாக கொடி பேராலயம் வந்தடையும். இதைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெறும். அப்போது அங்கு திரண்டு நிற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மரியை வாழ்க ஆவே மரியா என விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்புவர். அதைத் தொடர்ந்து ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெறும். இந்த ஆண்டு ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழாவை காண்பதற்காக கடந்த 3 தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நடைப்பயணமாக வந்து வேளாங்கண்ணியில் தங்கியுள்ளனர். அதேபோல் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விடுதிகளில் தங்கியுள்ளனர். இவ்வாறு பல்வேறு இடங்களில் தங்கியுள்ள பக்தர்கள் இன்று மாலை கொடியேற்ற நிகழ்வில் பங்கு பெறுவர். இந்த ஆண்டு 15 லட்சம் பக்தர்கள் கொடியேற்றத்தை காண வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாங்கண்ணி ஆர்ச் தொடங்கி கடைவீதி சாலை, கடற்கரை சாலை, நடுத்துட்டு, மாதாக்குளம், பழைய வேளாங்கண்ணி என எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டம் காணப்படும். இதற்காக பக்தர்கள் நலன் கருதி திருவிழா காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பிற்காக திருச்சி மத்திய மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில், தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் மேற்பார்வையில், நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலன் முன்னிலையில் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்ட எஸ்பிக்கள் உட்பட 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுகாதாரத்துறையின் மூலம் ஆர்ச் மெயின் ரோடு, ரயில் நிலையம், 1000 கால் மண்டபம், பேருந்து நிலையம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மாதாக்குளம், புனித மேரிஸ் பார்க்கிங், பேருந்து நிலையம், கடற்கரை சுனாமி குடியிருப்பு, பேராலய கலையரங்கம் ஆகிய 10 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பணியில் ஒரு நாளைக்கு 25 மருத்துவர்கள், 68 சுகாதார ஆய்வாளர்கள், 42 செவிலியர்கள் உள்ளிட்ட 135 பேர் 10 நாட்களுக்கு பணிபுரிய அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் களப்பணியாளர்கள் 21 பேர் மருத்துவ முகாம்களில் ஈடுபட்டுள்ளனர். 2 அவசர கால ஊர்தி பொதுமக்கள் வசதிக்காக நிறுத்தப்பட்டுள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வேளாங்கண்ணியில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் குடந்தை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 500 சிறப்பு பேருந்துகளும், கொடியேற்றத்தை தவிர மற்ற நாட்களில் தினமும் 250 சிறப்பு பேருந்துகளும் திண்டுக்கல், ஓரியூர், மணப்பாறை, தஞ்சாவூர், சிதம்பரம், திருச்சி ஆகிய இடங்களில் இருந்து இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் யாவும் மேரிஸ் பார்க்கிங் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்கால திருவிழா கால பேருந்து நிலையத்தில் இருந்து செயல்படும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 3 மாவட்ட அலுவலர்கள் தலைமையில் 9 தீயணைப்பு வாகனங்களுடன் 182 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு குழுவினர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவிழாவினை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து 15 லட்சம் பக்தர்களுக்கு குறையாமல் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர். வேளாங்கண்ணி பகுதியில் உள்ள கடைகளில் விற்கப்படும் குடிநீர் கேன்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் பால் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்ய மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் தலைமையில் தனித்தனியே குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. பேராலயம் சார்பில் மலிவு விலையில் உணவுகள் விநியோகம் செய்யப்படுகின்றன.